வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 900 வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம். இது 2021 திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம பண்ணி கொடுத்தது. ஒரு ஆசிரமத்துக்காக ஒரு ஓப்பன் வெல்லுக்கு பண்ணி கொடுத்தோம். மோட்டார் நல்லா தான் ஓடிட்டுருந்தது. நம்ம போட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிணத்துக்குள்ளே தான் போட்டுட்டு வந்தோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இடையில் வந்து கயிறை லூஸ் பண்ணி விடுறது, மோட்டாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது கீழே விட்டுருக்காங்க மோட்ரு. அதில் வந்து கல் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே கல் தான். எல்லாம் இம்ப்ளருக்குள்ளே போயிட்டு இம்ப்ளரே உடஞ்சிருச்சு. எல்லாம் அப்புறம் கட்டாயிருக்கு பாருங்கள், அடித்து ஓடுறதுனால கட்டாயிருக்கு. ரெண்டாவது சாப்பிட்டுமே பெண்டாயிருக்கு. சீல்டு அடி வாங்கி தண்ணி உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணும்போது வைண்டிங்கும் கம்ப்ளைண்ட்டு. வைண்டிங்கோட லூப்பிங் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம இது வரைக்கும் பெருசாக சொல்லலை அந்த விஷயத்தெல்லாம். இதில் இந்த 900 வாட் பிஎல்டிசி டைப் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைண்டிங் வந்து 2 டைப் இருக்கும். ஸ்டார் அண்டு டெல்டான்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி. இது வந்து ஸ்டார் கனெக்ஷனு. 3 ஒயர் போகும், பிளாக்கு, ரெட்டு, ப்ளூவு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, ப்ளூ, ரெட்டு இந்த ரேஞ்சில் போகும். 3ஓட வைண்டிங்கும் போயிட்டு ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வந்து இதுவாகும். இது 4 ஒயர் வைண்டிங் கனெக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் பாயிண்ட்டுங்க கட் ஆகிடுச்சு. டெல்டா கனெக்ஷன் பார்த்திங்கன்னா 3 ஒயர் தான். அது ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் லூப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த எர்த் லைன் வராது. இப்போது இதனோட எண்டும் இதனோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும். இதனோட எண்டு இதனோட ஸ்டார்டிங், இதனோட எண்டு இதனோட ஸ்டார்டிங்கை வந்து கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷனு. வைண்டிங்கில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இதனோட கண்டினியூட்டி வீடியோவில் நான் ஒரு டயக்ராமாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வைண்டிங் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்டார் டெல்டாவுக்கு இந்த பிஎல்டிசி மோட்டாரில் வந்து 90% மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் தான். இந்த 900 வாட் பிஎல்டிசி. அதே வந்து 600 வாட் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷன் வரும். இப்போ வர ஹைப்ரிட் மோட்டாரில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் தான் அதிகமாக வருது, டெல்டா வரதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 900 வாட் பிஎல்டிசி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வரும். அது 1100, 600 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷன் தான், ஸ்டார் கனெக்ஷன் வரதில்லை. ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஈஸியாகவே இருக்கும். டெல்டா கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி மோட்டார் எப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம ஏசி மோட்டார் வைண்டிங் பண்ணுறதுல பிஎல்டிசி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பிஎல்டிசியில் டெல்டா கனெக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து ரிஸ்கியாக தான் இருக்கும். இந்த ஸ்டார் கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 35 மினிட்ஸில் வந்து வைண்டிங் பண்ணுறோம். இந்த மோட்டாருக்கு 900 வாட் பிஎல்டிசி மோட்டார் கண்டினியூவாக பண்ணோம் அப்படின்னா 35 மினிட்ஸில் ஒரு மோட்டாருக்கு வைண்டிங். மேனுவல் வைண்டிங் தான், எதுவும் மிஷின்லாம் கிடையாது. மேனுவல் வைண்டிங்கு 35 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு இப்போ நம்ம 8 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். இந்த பிஎல்டிசி மோட்டாரில் 2018 இருந்து பிஎல்டிசி மோட்டார் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் வந்த புதுசுலேருந்து நம்ம 2018, 19 1, 2 தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒர்க்கு எல்லாம் வரும். ஏன்னா அது வந்த புதுசு இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே. 2020 கொரோனா வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன போனது. அதுக்கப்புறம் 2021, 22க்கு மேலெலாம் வந்து பிஎல்டிசி பயங்கரமாக நிறைய பேருக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வந்தது. நான் சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டாங்க. நம்மகிட்ட ஸ்பேர் எல்லாமே ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, அது பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது முன்னெச்சரிக்கையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதுக்கு ஸ்பேர் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கொடுத்துட்டு இப்போது இந்த வைண்டிங்கை நம்ம பிரிச்சுட்டு ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங் நம்ம பண்ண போகிறோம். இந்த வைண்டிங் பண்ணிவிட்டு அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். ரெண்டாவது தெளிவாக புரியணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றது கிளியராக தெரியும். இந்த மோட்டார் ஸ்டார் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டார்க் வந்து கம்மியாக இருக்கும். டெல்டா கனெக்ஷனில் வந்து ஸ்டார்ட்அப் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். தமிழில் சொல்லணும் அப்படின்னா முறுக்கு விசை, நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இயற்பியலில். அதில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் என்ன, இந்த ஸ்டாருக்கு அதிகம் கம்மி என்ன அப்படின்னா நீங்கள் மோட்டார் ஆன் பண்ணோடனே இந்த 900 வாட் பிஎல்டிசி மோட்டார் மெதுவாக ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷனில் இருக்கிறது எடுத்தோடனே டக்குன்னு அந்த மெதுவாக இருக்காது. எடுத்தோடனே ஒரு 50-60% அளவுக்கு ஸ்பீடாகவே வந்து பிக்கப் ஆகி மோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். டக்குன்னு பிக்கப் இது ஒரு 10 செகண்டில் அந்த 100% பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொட்டேட் வந்து ஸ்பீட் ஆகுது அப்படின்னா அது ஒரு 3-4 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் அதிகமாக ஆரம்பிச்சிடும் டெல்டா கனெக்ஷனில். அந்த மாதிரி மோட்டார் வைண்டிங்கில் படிப்படியாக நிறைய இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போர் அடிச்சிடும் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா.
ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மோட்டார் சர்வீஸ் பண்ணலாம், வைண்டிங் பண்ணலாம் எல்லாமே. இந்த 8th ஸ்டாண்டர்ட் டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபிசிக்ஸ் இயற்பியல் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா தாராளமாக எல்லாமே நம்மளே இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். சின்ன வயசில் நமக்கு அதுக்கான மெட்டீரியலோ நாலேஜோ இருந்திருக்காது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து யாருக்கிட்டேயோ போய்ட்டு கிளாஸோ இல்லை போய் ட்ரைனிங்கோ போனதெல்லாம் கிடையாது. ஓனாக நம்மளோட ஃபிசிக்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம படித்து இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஆரம்பித்தது தான் இந்த ஒர்க்கு. ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மோட்டார் ஃபீல்டுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டெக்னாலஜி, இந்த இதெல்லாம் நம்ம காலேஜில் படிக்கும்போது யூஸ் பண்ண ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி தான் நிறைய மெஷினரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே போயிட்டுருக்கு. யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நாராயணா சோலார் இந்த மோட்டார் இது மட்டும்தான் வரும். மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனி பேஜ் இருக்குது. அதெல்லாம் எதுவும் லிங்க் பண்ணல இது வரைக்கும். நம்ம 2017 இந்த ஒர்க்கு போய்ட்டுருக்கு. 18 மோட்டார் ஒர்க்கு, அதுக்கு முன்னாடி மற்ற ஒர்க்குங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு, மிஷினரி ஒர்க்கு எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மோட்டார் பிஎல்டிசியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைண்டிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியாது, அது இன்னும் தெளிவாக சொன்னால் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் வந்து சில விஷயம்லாம் கேட்பாங்க, ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து கால் பண்ணிட்டாங்கன்னா கமெண்டில் எல்லாத்தையும் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஒன்று வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாம், அப்படி இல்லை அப்படின்னா கால் பண்ணாங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது. இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவில். கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டாரோட அதனோட பர்ஃபார்மன்ஸு, அதனோட டீட்டெயில், அது எப்படி இயங்குது எல்லான்றது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஓனும் அப்படி பார்த்திங்கன்னா லைவாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம புக்கில் படிச்சதை விட சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லாயிருக்கும். ஓகே, இது வைண்டிங்கெல்லாம் பிரிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதே மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு டெல்டாவுக்கு இருக்கிறது ஸ்டாரோ வைண்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பிஎல்டிசியில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். 2-3 மோட்டாருக்கு வந்து 900 வாட் 600 வாட் மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷன் இருக்கிற மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் வந்து வைண்டிங் பண்ணி செக் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் வந்து ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் கூட இருக்காது. அந்த முறுக்கு விசை சும்மா ஒரு ஷேக்கிங் இருக்கும், டப்புன்னு நின்றோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகுது. என்னென்னா அது அதுக்கான மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா வேறு. இன்னொரு மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் மோட்டாருக்கு மேக்னெட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மோட்டாரோட 900 வாட் மோட்டாரோட மேக்னெட்டை பேஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டார் கனெக்ஷன் டெல்டாவை எடுத்துகிட்டு ஸ்டார் கனெக்ஷன் கொடுக்கும். மோட்டார் ரொட்டேட் ஆச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலேயே பார்ப்போம், எந்த அளவுக்கு மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி என்னன்றது பிஎல்டிசியோட டாப் 2 பாட்டம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள்.